வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணம் பண்ணலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வருடத்துல கமாடிட்டி சந்தையில நடந்த முக்கியமான நிகழ்வுகள் சொன்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? இதை பத்தி சொல்லுங்க. கமாடிட்டி சந்தை பெரித அளவில் இந்த ஆண்டு பாதித்தது ஐரோப்பியா கண்டத்தில் அந்த பல நாடுகளுடைய பொருளாதார நிலை வீழ்ச்சியடைந்திருந்தது தான். அது 2 ஆண்டுகளாகவே இருந்தாலும் இந்த ஆண்டு ஒரு பாதி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் ஒரு ஜூலை மாதத்திலிருந்து பொருளாதாரம் ஐரோப்பிய நாடுகளில் மேம்பட தொடங்கியது. ஐரோப்பியாவிலும் அமெரிக்காவிலும் மேம்பட தொடங்கியது. அதனால இப்பொழுது மெட்டல்ஸை பொறுத்தவரை சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எல்லாமே விலை உயர்ந்திருக்கின்றன. நேச்சுரல் கேஸ் விலை உயர்ந்திருக்கின்றது, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆனால் பெரிய அளவு பாதிப்பை சந்தித்தது தங்கமும் வெள்ளியும். கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தங்கம் உலக அரங்கிலே, அதாவது டாலர் கணக்கிலே 28% விலை இறக்கம் கொண்டிருக்கின்றது. ஆனால் ரூபாய் கணக்கிலே இந்தியாவிலே அவ்வளவு காணவில்லை. ஒரு 12% தான் விலை இறங்கி இருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் ரூபாயின் மதிப்பு சரிவுற்றதுதான். அதே நேரத்தில் வெள்ளி 35% அமெரிக்காவில், அதாவது டாலர் கணக்கில் இறங்கி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை அந்த அளவு இல்லை. 15-16% தான் விலை இறக்கம் கண்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது கச்சா எண்ணெய் விலை சென்ற ஆண்டை காட்டிலும் இந்தியாவிலும் உயர்ந்திருக்கின்றது, அமெரிக்காவிலும் உயர்ந்திருக்கின்றது. இந்த மெட்டல்ஸ் ஆண்டின் பிற்பகுதியில், அதாவது கடைசி 3 மாதங்களில் பெரிய அளவு ஏற்றம் கண்டது. அதற்கு முக்கியமான காரணம் ஐரோப்பாவில் தொழில் உற்பத்தி அதிகரித்தது, சீனாவில் தொழில் உற்பத்தி மேம்பட்டது, அமெரிக்காவில் தொழில் உற்பத்தி விறுவிறுப்பானது. ஆக இந்த 3 பகுதிகளிலுமே, ஆசியா கண்டங்களிலும் பல நாடுகளிலே தொழில் உற்பத்தி அதிகரித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் மெட்டல்களுக்கான தேவை அதிகரித்து அவற்றுடைய விலை, சில மெட்டல்கள்லாம் 25% சென்ற ஆண்டை காட்டிலும் விலை உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இயற்கை எரிவாயு தான் மிக மிக அதிகமான விலை உயர்வு கண்ட பொருள். 2013 இயற்கை, அதாவது 45% அது விலை உயர்ந்திருக்கின்றது. டாலர் கணக்கில் 45%, இந்திய ரூபாய் என்று எடுத்துக்கொண்டீர்கள் 50% மேலும் இயற்கை எரிவாயு விலை உயர்ந்திருக்கின்றது. இது இந்த ஆண்டினுடைய நிலைமை. வரும் ஆண்டு எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் என்றால் ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது கச்சா எண்ணெய் விலையும் மெட்டல்கள் விலையும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தங்கம் வெள்ளி விலை பெரிய அளவிலே ஏறாவிட்டாலும் ஓரளவு ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பெரிய அளவிலே இறக்கம் காண்பதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, இந்த வருடத்துல முக்கியமான நடந்த நிகழ்வுகளை பத்தி சொன்னீங்க. தங்கத்தின் மீதான தங்கன் விலை இந்த வருடத்துல எப்படி இருந்தது? ஏற்றம் இறக்கம் காணப்பட்டதா சார்? அதை பத்தி சொல்லுங்க. ஏற்றம் இறக்கம் என்பது வாடிக்கையாக உள்ளதுதான். அதாவது இந்த வாணிபத்தின் அடிப்படையே இது ஆன்லைன் ட்ரேடிங். ஆன்லைன் ட்ரேடிங்கிலே நாம் முழு பணம் கொடுத்து பொருளை வாங்குவதில்லை. பகுதி பணம், மார்ஜின் மணி, விளிம்பு தொகை மட்டும் செலுத்தி பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம். ஆக ஏற்ற இறக்கம் இருந்தால்தான் அதிலே பணம் சம்பாதிக்க முடியும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்போ நேற்று கூட பார்த்தீர்கள் என்றால் வெள்ளியை பொறுத்தவரை ஒரு கிலோவுக்கு 1000 ரூபாய் ஒரே நாளில் இறங்கி இருக்கின்றது. தங்கத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒரு 205 ரூபாய் இறங்கி இருக்கின்றது. கச்சா எண்ணெய் கூட நேற்று 10 ரூபாய், அதெல்லாம் இந்திய ரூபாய் மதிப்பில் இறங்கி இருக்கின்றது. ஆக 3 ஆண்டுகளில் இல்லாத அளவு 100 ரூபாயை கச்சா எண்ணெய், அதாவது நைமெக்ஸ் க்ரூட் என்பது $100 இந்த ஆண்டு கடந்து நேற்று 99.70 குறைந்து விட்டது. அதனால் பொதுவாக இந்த ஆண்டு கமாடிட்டியை பொறுத்தவரை நன்றாகவே இருந்தது என்று சொல்லலாம். ஆனாலும் பலர் லாபம் சம்பாதிக்காமல் நட்டத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் ஒரு நிதான போக்கை கடைபிடிக்காததும், மனம் போன போக்கில் வாணிபம் செய்ததுமே ஆகும். ஆக நாம் சொல்கின்ற நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாணிபம் செய்தார்கள் என்றால் நிச்சயமாக லாபம் சம்பாதிப்பதற்கு வழி உண்டு. சார், இந்த வருடத்துல கமாடிட்டி சந்தையில் ஏற்பட்ட தாக்கம் பாதிப்புகள் சொன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? பாதிப்புகள் என்பது பெரும்பகுதி, அதாவது இந்த NSEL என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், அது ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தது. முக்கியமான காரணம், அது நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் ஏறத்தாழ ஒரு 5800 கோடி ரூபாய் அளவிற்கு வேளாண் விளைபொருட்கள் இருப்பு இருப்பதாக காட்டி, ஆனால் உண்மையில் இருப்பு இல்லாத நிலை. அதனால் பலரும் பாதிக்கப்பட்டார்கள். அதில் இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில், மின்னணு டிமேட் ஃபார்மேட்டில் தங்கம் வெள்ளியை வாங்கி சேமித்து வைத்திருப்பவர்களுக்கு
பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் பாதிப்பு என்றால் அவர்கள் பொருளை இழந்து விடவில்லை. வேளாண் விளை பொருட்கள் வாங்கி வைத்தவர்கள் பொருளையும் இழந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு பணம் வரவில்லை என்ற நிலைமை. ஆனால் இதிலே இந்த தங்கம் வெள்ளியை வாங்கி வைத்திருந்தவர்களுடைய பொருட்கள் எல்லாம் டிமேட் ஃபார்மேட்டில் இருக்கின்றது. அது ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்திலே பத்திரமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களை வேண்டும் போது அதை எடுக்கவோ வேண்டும் போது அதை விற்பதற்கோ முடியாத சூழ்நிலை உருவானது. ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து அந்த NSCL வாணிபம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 6 மாதங்களாக அந்த வாணிபம் நடைபெறவிடவில்லை. இதனால் அந்த டிமேட் ஃபார்மிலை வாங்கி வைத்து பொண்ணிற்கு கல்யாணம் என்றால் அங்கிருந்து தங்கத்தை எடுக்க முடியாத நிலை, இல்லை பணம் வேண்டும் என்றாலும் தங்கத்தை விற்க முடியாத நிலை. ஆனால் பொருள் பத்திரமாக இருக்கின்றது. அதாவது ஆனால் அவர்களுக்கு இது ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுங்கிற கதையாக அது அந்த மாதிரி ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கொஞ்சம் பொறுத்திருக்க கோர்ட்டிலே வழக்கு நடப்பதனால் அது தீர்ந்த பின்னர் தான் அந்த பொருள் கிடைக்கும். இது பெரிய அளவிலே NSCL பிசிக்கல் ஃபார்மேட்டில் டிமேட் ஃபார்மேட்டில் வாங்குகிறவர்களை மட்டுமல்ல, MCXலே என்றால் இரண்டுக்கும் நிர்வாகம் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்களை எல்லாம் அரசு இப்பொழுது விலக்கி விட்டது. அவர்கள் எல்லாம் இனிமேல் பங்கு மூலதனம் கூட 2% மேல் வைத்துக் கொள்ள முடியாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. அவை இப்பொழுது முழுக்க முழுக்க புது இயக்குநர்களை போட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வியாபாரத்தின் அளவு பெரிய அளவிலே குறைந்து விட்டது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திக். ஹலோ மேடம், பேசலாம் மேடம். பேசலாம் சார். ஒரே டவுட் சார், எனக்கு பவர் ஸ்டாக்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். என்கிட்ட அதானி பவர் இருக்கு, பவர் கிரிட் கார்பரேஷன் இருக்கு. இதை பத்திலாம் எப்படி சார் இந்த வருஷத்துல இருக்கும்? ஐயா, நாம் இங்கு பேசிக் கொண்டிருப்பது கமாடிட்டி என்று சொல்லக்கூடிய பொருட்களை பற்றி, மூலப்பொருட்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். பங்குச்சந்தை பற்றி பேசவில்லை. அதனால் நீங்கள் அந்த பங்குச்சந்தையை பற்றி பொதுவாக மின்சார உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் நல்ல நிலைமையிலே இருக்கின்றன. அவர்கள் விலை உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. என்றால் மின்சாரத்திற்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. ஆனால் அதானி பவரும் அதற்கு ஒரு விலக்கில்லை. இருந்தாலும் நாம் இங்கு பங்குச்சந்தை பற்றி பேசவில்லை. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆஷிக். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க ஆஷிக், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். சார், சில்வரோட ரேஞ்ச் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? சில்வரோட இன்னைக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அப்படி? இன்னைக்கு கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்பே இருக்கின்றது. 43,900 என்ற நிலைமைக்கு 800-900 என்ற நிலைமைக்கு வந்தால் நீங்கள் வாங்கலாம். 44,600 என்ற நிலைமைக்கு வந்தால் விற்கலாம். பொதுவாக இப்பொழுதுள்ள நிலவரப்படி ரூபாயின் மதிப்பு மேலும் வலுப்படுவதற்கான வாய்ப்பே இருக்கின்றது. அதனால் அப்படி ரூபாயின் மதிப்பு வலுப்படுமையானால் இந்த பொருட்களின் விலைகள் இறங்கும் முகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சற்று இறங்கும் பொழுது, அதாவது பை அட் டிப்ஸ் என்று சொல்வார்கள், இறங்கும் பொழுது வாங்குங்கள். ஒரு 400 ரூபாய் இறங்கினால் வாங்கலாம். அது நீங்கள் வாங்கிய விலையிலிருந்து ஒரு 400-500 ஏறினால் விட்டு விட்டு வெளியிலே வந்து விடலாம். பொதுவாக இது ஆண்டு இறுதியாக இருப்பதனால் ஒரு கொஞ்சம் நிதானமான போக்கே இருக்கும். நேற்றெல்லாம் பெரிய அளவில் 1000 ரூபாய் அளவிற்கு வெள்ளி விலை இறங்கி இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சார், புதுசா ட்ரேட் பண்றவங்க, ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க தங்கம் ஒரு சிறந்த முதலீடு நினைப்பாங்க. அது நீங்க என்ன சொல்றீங்க சார்? அதாவது தங்கம் எதற்காக சிறந்த முதலீடு என்று கேட்டால், மக்களுக்கு காகித பணத்தின் மீதுள்ள மோகம் போய்விட்டது. காகித பணத்தில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதனால எதிராக பாதுகாப்பான முதலீடு என்றால் அவர்களுக்கு தங்கம் தான் கண்ணிற்கு தெரிந்தது. ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு ஆண்டாக அந்த தங்கத்தின் மீதான மோகம் ஓரளவு குறைந்திருப்பதாகவே தெரிகின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த விலைகள் இறங்குகின்றது. ஆக இந்த நிலைமை இன்னொரு 6-7 மாதங்கள் கூட நீடிக்கலாம். ஆனால் பொதுவாக இன்னும் நீங்கள் 2014 இறுதி 2015 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மீண்டும் தங்கத்தின் விலை பெரிய அளவில் ஏறுவதற்கான வாய்ப்பே இருக்கின்றது. ஏனென்றால் தங்க உற்பத்தி அதிகரிக்கவில்லை, புதிதாக தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏற்கனவே உள்ள தங்க சுரங்கங்கள் 2-3 அவர்கள் லாபகரமாக இல்லை என்பதனால் மூடப்பட்டிருக்கின்றன. இரண்டொன்று அவர்களுடைய தங்கத்தின் அளவு குறைந்து விட்டதனால் அவர்களும் மூடியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது என்றைக்கும், அதாவது சீனா இன்று உலகிலேயே அதிகமாக தங்கத்தை வாங்க தொடங்கி இருக்கின்றது. பிசிக்கலாக கூட அவர்கள் அதிகமாக வாங்குகின்றார்கள். அதற்காக அந்நாட்டு மக்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கூட கொடுக்கின்றார்கள். இந்த அடிப்படையில எல்லாம் பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை இறக்கம் என்பது தற்காலிகமானதே தவிர இது நிரந்தரமானது அல்ல.
அதனால இது மீண்டும் ஏறி 35,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுகளிலே செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தியாகராஜன். வணக்கம் மேடம். சொல்லுங்க தியாகராஜன், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சார், கமாடிட்டி க்ரூட் ஆயில் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா. சரி, இந்த க்ரூட் ஆயில் இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ்ல போயிருந்து இன்னைக்கு ஏதாவது பிளஸ் வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, இன்னைக்கும் சற்று இறங்குவதற்கான வாய்ப்பே உண்டு. ஏனென்றால் நம்ம இந்தியாவில் இப்ப வியாபாரம் நடப்பது நைமெக்ஸ் க்ரூடு. நைமெக்ஸ் க்ரூட் டாலர் கணக்கிலேயும் இன்று சற்றே இறங்கி இருக்கின்றது. ரூபாயின் மதிப்பும் வலுப்பட்டிருக்கின்றது. அதனால இன்று ஒரு பேரலுக்கு, அதாவது ஒரு பீப்பாய்க்கு ஒரு 25 to 30 ரூபாய் வரைக்கும் இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதில் என்ட்ராக வேண்டும் என்று நினைத்தால் க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை 6,100 6,090 என்ற நிலைமைக்கு வந்தால் நீங்கள் வாங்கலாம். 6,200 220 என்ற நிலைமைக்கு வந்தால் விற்கலாம். இன்று சற்று இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சார், இந்த வருடத்துல காப்பர் நிலவரம் எப்படி இருந்தது? நெக்ஸ்ட் இயர்ல எப்படி இருக்கும் சார் காப்பர்? காப்பரெல்லாம் மிக அதிகமான அளவு ஏறிய பொருட்களிலே காப்பர் ஒன்று. வரும் ஆண்டுகளிலும் காப்பருக்கான தேவை அதிகரிக்கின்றது. ஏனென்றால் தொழில் உற்பத்தி உலகம் முழுவதையும் இந்த கடந்த 2 மாதங்களாக அதிகரித்து வருகின்றது. தொழில் துறையிலே அதிகமாக பயன்படுத்தப்படும் இரும்புக்கு அடுத்தபடியாக அதிகமாக பயன்படுத்தப்படும் உலோகம் காப்பர் தான். அதனால காப்பர் மேலும் உயர்ந்து ஒரு 500 ரூபாயை ஒரு கிலோ தொட்டால் கூட வியப்பில்லை. இப்பொழுது ஏற்கனவே அது காப்பர் 470 ரூபாய் வரை சென்று விட்டது. அதனால் 500 தொடுவது வெகு தொலைவில் இல்லை. காப்பர் இறங்கும் போதெல்லாம் வாங்கலாம், ஏறும் போதெல்லாம் விற்று இறங்கும் போது திருப்ப வாங்கலாம். அதனால காப்பர் ஒரு நல்ல முதலீடாகவே கருதலாம். மேலும் பேசலாம் சார். ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. அதான் மேடம், நேற்று நாங்க இப்போ ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். அது பையா செல்லான்னு சொல்லிட்டு எதை வச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? நேற்று நாங்க காப்பர் போட்டுட்டு இருந்தோம். அது என்ன ஆச்சுனாக்கா, லாஸ்ட்ல பையின்னு சொல்லிட்டு நாங்க புக் பண்ணிட்டோம். கடைசியில பார்த்தா அது 466 போயிட்டு செல்லுல போயிடுச்சு. அது இப்ப அது பொசிஷன் கால் வச்சு நைட்டு தூங்கிட்டோம். இப்ப காலையில இப்ப அது எப்படி சரி பண்றது? இப்ப வந்தாக்கா நிறைய லாஸ் ஆகும் போல இருக்குது எங்களுக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றேன்னாக்கா, அன்னன்னைக்கே ட்ரேடிங் பண்ணி முடிச்சிடுங்க, அது பெண்டிங்ல வைக்காதீங்க, இன்ட்ராடேல செய்யுங்க நீங்க அப்படின்றாங்க. இப்ப நாங்க லாஸ்ல இருக்கோம், அது எப்படி நிவர்த்தி பண்றது? ஆவரேஜ்ன்றாங்க. அது எப்படி அந்த ஆவரேஜ் பண்ணி அதை சரி கட்டுறது? எங்களுக்கு நிறைய லாஸ் 6,000 7,000 லாஸ் ஆகும். கேட்கலாம், ஸ்பாட்ல கேட்கலாம். கொஞ்சம் நீங்க என்ன விலைக்கு வாங்கி இருக்கிறீங்க? நாங்க வாங்கின விலையா சார்? 468.80 வாங்கி இருக்கிறோம் சார். நேற்றே உச்ச விலையிலே வாங்கி இருக்கின்றீர்கள். நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. நேற்றே 469.85 என்ற உச்ச விலைக்கு சென்றிருக்கின்றது. நீங்கள் 68க்கு வாங்கி இருந்தீர்கள் என்றால் அந்த விலை வந்தபோது விற்று வெளியிலே வந்திருந்தால் உங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும். இப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் விளிம்பு தொகை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்றால் இந்த இறங்கியது கேட்பார்கள். அதனால் விளிம்பு தொகையை வைத்துக் கொண்டு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. அதாவது ஜனவரி 5ஆம் தேதிக்கு பின்னர் நிச்சயமாக காப்பர் 470 கடக்கும். நீங்கள் லாபத்துடன் வெளிவரலாம். நீங்கள் அதற்கு போதுமான அளவு விளிம்பு தொகை மார்ஜின் மணியை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம். காப்பருக்கான எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஈஸ்வரன். வணக்கம் மேடம், சாப்பிட்ட பேசணும். பேசலாம் ஈஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த நேச்சுரல் கேஸ் லெட் இது வர்றது நடத்த எப்படி சார் போயிட்டு இருக்கும்? கீழே போகும், மேலே ஏறுமா? அதாவது நேச்சுரல் கேஸ் இப்பொழுது உலகம் முழுவதையும் ரொம்ப குளிர்காலம் அதிகமாக இருக்கின்றது. அதனால இப்ப இந்தியாவில் கூட நீங்க தமிழ்நாட்டில் கூட கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குளிர் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால அதனுடைய தேவை உலகமெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதனால அதற்காக தான் அந்த விலை இந்தியாவிலே 45% இந்த ஒரு ஆண்டிலே நேச்சுரல் கேஸ் விலை உயர்ந்திருக்கின்றது. அநேகமாக அடுத்த மாதம், அதாவது ஜனவரி இறுதியிலிருந்து சற்று விலை இறங்கலாம். அதுவரை உறுதியாகவே இருக்கும். ஆனால் நேச்சுரல் கேஸை நீங்க இன்ட்ராடே பண்ணுவதற்கு ஏற்ற பொருள். நேற்று பார்த்தீர்கள் என்றால் உச்ச அளவாக 278 ஆகவும் குறைந்த அளவாக 273 ஆகவும் இருந்திருக்கின்ற ஒரு 5 ரூபாய் வித்தியாசம் இருக்கின்றது. ஆக இந்த ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி இன்ட்ராடே செய்வதற்கு நேச்சுரல் கேஸை விட நல்ல பொருள் வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. கூடிய வரை இன்னைக்கு 4 ரூபாய் காலையில ஏறிடுச்சுன்னா அப்ப வித்து வைங்க தைரியமா. அது உள்ள 2 ரூபாய் ஏறினா கூட கவலைப்பட வேண்டாம். சாயங்காலம் பாத்தீங்கன்னா அது 2-3 ரூபாய் இறங்கி இருக்கு, நீங்க லாபத்துடன் வெளிவரலாம்.
இந்த காலையில 4-5 ரூபாய் இறங்கி இருக்கிறது என்றால் அப்பொழுது தைரியமாக என்டர் ஆகுங்கள், அப்பொழுது வாங்குங்கள். ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் ஏறும்பொழுது விற்று வெளியிலே வந்து விடலாம். அப்படியே சில சமயங்களிலே நீங்கள் வாங்கிய பொழுது இறங்கினாலோ விற்ற பொழுது ஏறினாலோ கவலைப்பட வேண்டாம். அது ஒரு பாசிங் பேஸ் என்று சொல்வார்கள். அது ஒரு இடைப்பட்ட நிலைதான். அது மீண்டும் ஏறும் அல்லது ஏனென்றால் 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். விளிம்பு தொகை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கை எரிவாயுவிலே தினசரி வாணிபத்திற்கு அது சிறந்த பொருளாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப தங்க விலை ஏறி மேடம், இப்போ அது ஏறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா இப்போ ஏழை மக்கள்லாம் அதை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணம் நடத்தினா கூட எக்கச்சக்கமான விலைய சொல்றாங்க. ரொம்ப கவலை. ஆனா இது பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட்ல யாருமே எந்த வித தீர்வும் இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எதனால ஏறுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் சென்னையில கராத்தே துறையில இருக்கேன். நான் கராத்தே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் என்னுடைய லைன்ல தான் எனக்கு தெரியுதே தவிர மற்ற பொது விஷயங்கள்ல தெரிய மாட்டேங்குது. இது அரசியல்வாதியோ இல்ல நிறைய படிச்சவங்களும் இதை பத்தி மக்களுக்கு சொன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதனால அப்போ ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கிடைக்குங்க. ஏன் இந்த நகை விலை? அது சரி, நீங்க தங்கம் வாங்காம இருந்தா தானா விலை இறங்கி போகுது. ஏன் தங்கத்தை வாங்குறீங்க? தங்கத்தை அணிந்தால்தான் நாம் பெரிய மனிதர்களாக கருதப்படுவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வருமானமோ அதற்கேற்ற செலவு செய்ய கற்றுக்கொண்டோமானால் இந்த பிரச்சனை. அரசாங்கம் தான் ஈடுபட்டு இந்த விலையை குறைக்க வேண்டும். இந்தியாவில் தங்கம் உற்பத்தி ஆவதில்லை. தங்கம் பூரா வெளிநாட்டிலிருந்து நாம் இறக்குமதி செய்கின்றோம். அதனால இறக்குமதி செய்யும் போது அந்த நாடு என்ன விலை இருக்கின்றதோ அதைத்தான் நாம் இங்கேயும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதனால இது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய தங்கத்தினுடைய தேவையை குறைத்துக் கொண்டார்கள் என்றால் தானாகவே தங்கத்தின் விலை இறங்கப் போகின்றது. இப்போ ஒரு பொருள் சந்தையிலே 100 கிலோ வருகின்றது, ஆனால் 150 கிலோ தேவை இருக்கிறது என்றால் அது தானாக விலை ஏற்றித்தான் விற்பார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. அதனால் தங்கம் அதாவது நாம் இங்கே அரசியல் பேசுவதல்ல. அரசியல்வாதிகள் என்ன செய்ய வேண்டும், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட நாம் இங்கே தங்கத்தை வாங்கி விற்று லாபம் சம்பாதிப்பது எப்படி என்பதை பற்றித்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால தங்கம் மக்களுக்கு தேவை குறைந்த, அது தவிர பாதுகாப்பான முதலீடு என்று தங்கத்தை கருதுகின்றார்கள். அதனால் காகித பணத்தின் மீது உள்ள நம்பிக்கை குறையும் பொழுது தங்கத்தின் மீது முதலீடு செய்கின்றார்கள். அதில் தங்கத்தில் ஒரு இது என்றால் எந்த நேரம் அது கையில் காசு இருப்பதற்கு சமம். எந்த நேரத்திலும் அதனை வைத்து அடமானம் வைத்தோ அல்லது தேவைக்கு விற்றோ பணம் பெற முடியும். வேறு எந்த பொருளும் அவ்வாறு செய்யல். ஒரு நிலத்தை வாங்கி வைத்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த நேரத்திற்கு அதனை விற்க முடியாது. அதற்கு காத்திருக்க வேண்டும். அதற்கு உரியவர் வாங்கும் வரை உங்களுக்கு விலை அதற்கு வரும் வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். அதனால் தங்கம் அப்படி இல்லை. இன்று நினைத்தால் அடுத்த நிமிடமே விற்க முடியும். இன்று உங்களுக்கு அது தேவை என்றால் அடுத்த நிமிடமே அதை வாங்கிக் கொள்ள முடியும். அல்லது அடமானம் வைத்து கூட பணம் பெறலாம். அதனால் தான் மக்கள் தங்கத்தை வாங்கி வைத்துக் கொள்கின்றார். பாதுகாப்பான முதலீடாக. சார், நிக்கல் அண்ட் லெட்ல இருக்கக்கூடிய தற்போதைய ட்ரெண்ட் என்ன சார் இருக்கு? நிக்கலை பொறுத்தவரை விலை ஏறும். விரைவிலே அது 1000 ரூபாய் ஒரு கிலோ கடக்கக்கூடும். அதனால நிக்கல் அடுத்த ஒப்பந்தத்திலே வாங்கி வைக்கலாம். இப்பொழுதே ஏற்கனவே நிக்கல் கிட்டத்தட்ட 900 ரூபாயை தொற்றிருக்கின்றது. நேற்று 885 ரூபாயாக இருந்திருக்கின்றது. அது விரைவில் 1000 ரூபாயை கடக்கும். அது இறங்கும் பொழுது வாங்கலாம். அது நல்ல ஒரு பொருளாக நிக்கல் இருக்கின்றது. அதே போல லெட்டு ஏறுவதற்கான, பொதுவாக மெட்டல்ஸ் எல்லாமே ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. என்றால் தொழில் உற்பத்தி அதிகரித்து வருகின்றது. மந்த நிலை மாறி தொழில் உற்பத்தி அதிகரித்து வருகின்றது. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்கள் கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சிங்க சார். நேர்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் அட்வென்ச்சர்ஸ் இந்தியா சார்பிலும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் ஏற்கனவே லாபம் சம்பாதிப்பவர்கள் அவருடைய லாபம் வருமானத்தில் பல மடங்கு பெருகவும், ஏற்கனவே இழப்பீடுகளை சந்தித்தார்களும் அந்த நிலைமை மாறி அவர்களும் பெரிய அளவில் லாபம் ஈட்டவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தவிர ஒவ்வொரு சனிக்கிழமையும் இலவசமாக எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. அதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தொலைக்காட்சியில் வரும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு தங்கள் பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தந்தி டிவி சார்பாக விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சார். நன்றி. இன்றைய அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.